செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் சேம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சேம் கொஸ்டின் சொல்லிக்கலாம். 3x cube plus 4x square. 3x cube plus 4x square minus sorry மாற்றி போட்டுக்கிறேன். 3x power 4 3x power 4 plus 4x cube 12x square plus 12. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன். சரிங்களா? plus 12. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். So using second derivative test, find maximum minimum. Find maximum லோக்கலோ இல்லை மினிமமோ, அதாவது லோக்கலோ அண்ட் அப்சல்யூட்டிவ். சரிங்களா? ரெண்டுமே கேட்குறேன். மினிமம் அண்டு லோக்கல் அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம். சி யூசிங் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். யூசிங் செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாமாம்மா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். சொல்லுப்பா, சேம் ஒர்க்கு தான். என்ன கிடைக்கும்? 12x cube 12x square minus 24. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். என்ன கிடைக்க போகுது? 12 into 3 12 into 3 36x square. போட்டு 12 3 36 36x square plus 24x. அவ்வளோதான் சார் டபுள் டெரிவேட்டிவ். சரி, இங்கேருந்து நம்ம 12x வெளியே எடுத்தோமா? அதே ஒர்க் தான். 12x வெளியே எடுத்து என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தான் 0 பண்ணோம். இது ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு தான். அப்போ என்ன கிடைக்குது? 12x இன்ட்டு இது என்ன கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் 0. எதை பண்ணோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். இந்த டைம் அப்படியே வச்சுட்டோம். அதே ஒர்க்கு தான். திரும்ப என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் 2, 1. இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இந்த 3 பாயிண்ட் கொண்டு போயிட்டு இங்கே அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் எது காமனாக எடுக்க முடியுமோ அதை காமனாக எடுத்துக்கலாம். மேபி 12x வெளியே எடுக்கலாம் நினைக்கிறேன். 12x வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈஸியான வேக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரிடா கண்ணே? சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 அப்ளை பண்ணுங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 என்ன கிடைக்குதுன்னு? இங்க 0 போட்டா என்ன கிடைக்குது? 0 ஆயிருக்கு சார். ஹோல் டைம் 0. ஹோல் டைம் 0 ஆயிருக்கு. ஓகே. அப்புறம் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் 2 போடுங்க. மைனஸ் 2 போட்டா என்ன கிடைக்குது? 4 36 into 4 plus நெகட்டிவ் 24 into minus 2 வரும். 36 into 4 இல்லை, அதை விட்டுருங்க. இங்கே -2 -6 -6 + 2 நெகட்டிவா? அப்போ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 எஃப் இல்ல டபுள் 144 minus 48 வருது. ஓகே, உனக்கு பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? நான் கேட்ட கொஸ்டின் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் -2 பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? பாசிட்டிவ் சார் வருது. பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா கிரேட்டர் than 0. கிரேட்டர் than 0னா எஃப் இஸ் greater than 0. எஃப் இஸ் மினிமம். கரெக்டுங்களா? மினிமம். எஃப் இஸ் மினிமம். சரி, அடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 அப்ளை பண்ணுங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மாற்றி எடுத்துக்கணும். இங்கே போடணும். இங்கே போடுங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 1 இங்கே போடுங்க. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 12 into x. 12 into 1 12 பாசிட்டிவ். அடுத்தது 3 into 1 + 5. அப்போ 5 ஆயிடுது. இஸ் கெட்டிங் த பாசிட்டிவ். கரெக்டுங்களா? இஸ் கெட்டிங் த பாசிட்டிவ். தேர்ஃபோர் எஃப் டபுள் டேஸ் என்ன கிடைக்குது? மினிமமா மேக்ஸிமம் அகைன் கிரேட்டர் than 0. அப்போ ரெண்டு கேஸ்லையும் வந்து எஃப் வந்து மினிமம். கரெக்டுங்களா? எஃப் வந்து மினிமம். சரியா மகன்? சரி, அப்போ என்ன பண்ணுறீங்க? இது மட்டும் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுது. எஃப் டபுள் டேஸ் வந்து 0 வந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது 0ன்னு வந்து இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வேல்யூ? எஃப் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குது? -2. எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்மளோட ஒர்க் முடிஞ்சுது. கண்டுபிடிச்சா சார். ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இதனோட வேல்யூ கிடைச்சது -20. எஃப் ஆஃப் -2 வந்து 96 சார். -20. ஸோ ஆல்ரெடி போட்டதானே கண்ணு? ஆல்ரெடி போட்டது இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே தானே போட்டுவோம்.
ஓகே, ஏன்னா பிளஸ் மைனஸ் சைன் மிஸ்டேக் ஆகுதா? பிளஸ் மைனஸ் சைன் மிஸ்டேக் ஆகுதான் கேட்டேன். இல்லை இல்லை, ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இங்க டுவெண்ட்டி அதான் ஃபோர் சார் எக்ஸ் எனக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு. டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஆமாம், இங்க ஓ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் எக்ஸா? ஓகே ஓகே. அப்போ இங்க டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்னு வரும்போது அப்போ 24 தான் சார் அங்கே வரும். இங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? அதில் டெரிவேட்டிவ் 24 மைனஸ் 0 டுவெண்ட்டி ஆயிடுச்சு. ஃபோர் அங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதனால இது வந்து நெகட்டிவ் வரும். கரெக்டுங்களா? மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வரும் எஃப் ஆஃப் ஜீரோ. அதனால இது சார் நம்ம 24 அங்கே வச்சிருக்கறனால கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் கீழே வச்சு. அந்த எக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? அதுதான் பிரச்சனை. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட் வந்து எஃப் இஸ் மேக்ஸிமம். கரெக்டுங்களா? எஃப் இஸ் மேக்ஸிமம். ஓகே சார். அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, எஃப் ஆஃப் மைனஸ் டூ. இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் அதே தான். எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ 20, எஃபோட ஒன்னோட வேல்யூ வந்து 1. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜீரோ என்னது 12. இந்த வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், அந்த வேல்யூ அப்படியே எழுதிருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல போட்டோம். அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன 7. எஃப் எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன 12. எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ என்ன 12. அவ்வளோதான். ரெண்டுக்கும் சேம் தான் வரும். சரிங்களா? மாற்றி வராது. அப்போ இது யாரு? இது லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம். கரெக்டுங்களா? இவங்க பேர் லோக்கல் மேக்ஸிமம், இவனுக்கு பேர் லோக்கல் மினிமம். கரெக்டாக ரோகன்? சார். அப்போ அப்சல்யூட்டிவ் என்ன எடுப்பீங்க? அப்சல்யூட்டிவ் சேம் ஐடியா. அப்சல்யூட்டிவ் மினிமம் வந்து -20 அண்டு அப்சல்யூட்டிவ் மினிமம் வேல்யூ என்ன? ஈக்குவல் டு 12. சரிடா கண்ணு? கரெக்ட் சார். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய பேசிக் ஐடியா, செகண்ட் டெரிவேட்டிவோட பேசிக் ஐடியா. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டுறேன்.